மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பங்கள் நாளும் இறை நம்பிக்கையில் வளர இன்று திரு அவை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறது. இயேசு, மரியா, யோசேப்பு ஆகிய மூவரும் நமக்கு தரும் செய்தி, நீங்கள் எங்களைப் போல் உங்களை அன்பு செய்யும் கடவுள் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதுதான். குடும்பம் ஒரு கோவில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள், அந்த தீபத்தின் ஒளிதான் குழந்தைகள். இவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு ஒளிமயமான வாழ்வை உருவாக்க நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திருக்குடும்பம் அமைந்திருக்கிறது. குழந்தை என்னும் பயிர் வளமாக வளர வேண்டும் என்றால் அதன் விளைநிலமான குடும்பம் உருப்படியாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற 3 சக்திகளும் அன்பில் சங்கமிக்கும் இடம் ஆலயம். அந்த சக்தியை உற்பத்தி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. வசதிகளையும் செல்வங்களையும் சேர்ப்பது அல்ல, மாறாக பாசங்களையும் உறவுகளையும் சேர்ப்பதுதான் குடும்பம். இதற்கு அடிப்படை தேவை ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளுதல், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இரங்கும் உள்ளம். இத்தகைய உயரிய பண்புகளை நம் உள்ளத்தில் கொண்டு நம் குடும்ப வாழ்வை தொடர இத்திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இறையருளையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Amen.
எல்லாம் உள்ள இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தன் மனைவி மூலம் தனக்கு வாரிசு இல்லையே, என் அடிமையின் மகன் அல்லவா என் வாரிசாக போகிறான் என்று வருத்தப்பட்ட போது
கடவுள் ஆபிரகாமை அழைத்து சென்று, விண்மீன்களைப் போல் எண்ணிலடங்காத அளவிற்கு உன் சந்ததியினரை பெருக செய்வேன் என்று வாக்களித்தார். நம்பிக்கையின் தந்தையாம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மகனை அளித்து அவரின் சந்ததியினரை பெருக செய்யும் நிகழ்வை விவரிக்கும் இவ்வாசகத்தை நம்பிக்கையுடன் செவிமடுப்போம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 மேலும் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறி கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலிசேயர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் இயற்கைச் செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள்.
தம் திருப்பெயரை ஆட்சி படுத்துங்கள். ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின் ஊழியராம் ஆதிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே. அவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் வாக்களித்த வாக்குறுதியை நினைவு கூர்கிறார். ஆபிரகாமும் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் நம்பிக்கை நாயகன் ஆபிரகாமின் ஆற்றலாக விளங்கிய நம்பிக்கையை எடுத்துரைக்கிறார். அந்த நம்பிக்கையால் அவர் தன் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவிற்கு வாக்களித்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அதே நம்பிக்கையை அவரின் சந்ததியை பழுகி பெருக செய்தது. இவ்வாறு கடவுளிடம் நம்பிக்கையை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. 2ஆம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 8, 11 முதல் 12, மேலும் 17 முதல் 19 வரை. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவாக்குகள் 22 தொடக்கம் 40 இறுதியாக. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி
ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று தாயாம் திருகவை ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. என்ன விழா என்று? திருக்குடும்ப திருவிழா. திருக்குடும்பம். குடும்பம் என்ற ஒன்று எப்பொழுது தொடங்குகிறது? எதிலே தொடங்குகிறது? சொல்லுங்க சத்தமா. எதுல தொடங்குகிறது? திருமணத்தில் தொடங்குகிறது. திருமணம் என்பது ஒப்பந்தமா உடன்படிக்கையா? அது ஒரு கான்ட்ராக்டா இல்ல கவனன்டா? ஒப்பந்தமா இல்ல உடன்படிக்கையா? சொல்லுங்க. சந்தேகத்தோட பதில் சொல்றீங்க. ஒப்பந்தமா உடன்படிக்கையா? 2 பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அது ஒப்பந்தமா உடன்படிக்கையா? உடன்படிக்கை. ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கு என்ன வித்தியாசம்? ஒப்பந்தம் மாறக்கூடியது, உடன்படிக்கை மாறாதது. ஆமா, அதான் ஒப்பந்தம் என்பது. இப்ப பேராவூரணிலேருந்து பட்டுக்கோட்டை போற வழியில, அந்த டவுனுக்கு வெளியில ஒரு பாலம் கட்டுறாங்க, அப்படிதானே? அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒப்பந்தம். என்றைக்கு தொடங்குறாங்களோ முடிந்தவுடன் அந்த பால வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை திரும்ப கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தம் முடிகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன ஆகுது? காலாவதி ஆகிவிடுது. அது 6 மாசமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ நமக்கு தெரியாது. அந்த ஒப்பந்தம் அந்த வேலை முடிந்த உடனே நிறைவு பெறுகிறது. இப்போ இந்த கோயில் கட்டினாங்க, கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த கோயிலை கட்டி திறப்புலா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒப்பந்தம் முடிந்தது. ஆனால் உடன்படிக்கை என்பது எதில் முடியும்? இறப்பில் தான் முடியும். உடன்படிக்கை என்பது கணவன் மனைவி உடன்படிக்கை. இது இவர்களுக்குள் பிரிவு என்பது இறப்பு தான் பிரிவை ஏற்படுத்த முடியும். அப்போ கூட இன்னாருடைய மனைவி இன்னாருடைய கணவர் என்றுதான் சொல்லுகிறார்கள். எனவே உடன்படிக்கை. இன்று நாம் ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார் என்று நாம் பாட கேட்டோம். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார்.
ஒரு வாக்கு கடவுள் கொடுத்துட்டார் அப்படின்னா நிறைவேற மாதிரி அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. கடவுள் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா நிச்சயமா அது நிறைவேறும். இன்று திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் நோவாவின் குடும்பம். யாருடைய குடும்பம்? நோவா. கடவுள் நீரினால் இந்த உலகை அழித்த போது நோவாவின் குடும்பத்தை அழித்தாரா? அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள், மகள்கள் எல்லாரையும் எங்க போய் ஒளிஞ்சுக்க சொல்றாரு? பேழைகள். ஒரு மர பேழை செய்து அந்த குடும்பத்தை மட்டும் ஏன் கடவுள் காப்பாற்றினாரு? விவிலியத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குடும்பத்தை மட்டும் ஏன் கடவுள் காப்பாற்றினாரு? கடவுள் முன்னிலையில் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே நேர்மையாளர்களாக இருந்தார்கள். எனவே இந்த குடும்பத்தை மட்டும் அழிக்காமல் அவர்களை கடவுள் காப்பாற்றுகிறார். அந்த குடும்பத்தை மட்டும் கடவுள் காப்பாற்றுகிறார். எனவே இவர்கள் நேர்மைக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள், எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அடுத்ததாக தோபியா, சாரா, இவர்களுடைய குடும்பத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இவர்கள் குடும்பம் ஒரு ஜெபிக்கின்ற குடும்பமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். நோவாவினுடைய குடும்பம் ஒரு நேர்மையின் குடும்பமாக இருந்தது. தோபியா சாராவினுடைய குடும்பமானது ஜெபிக்கும் குடும்பமாக இருந்தது. எப்படி? தோபித் நூலிலே நாம் பார்க்கிறோம். தோபித் என்பவர் தோபியாவினுடைய தந்தை. திடீரென்று அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போய்விடுகிறது. இவர்கள் ஜெபிக்கிறார்கள், உடல் நலம் கிடைக்கிறது. இந்த குடும்பத்தை தீய ஆவி ஒன்று பிடித்து அலைக்கழிக்கிறது. இவர்கள் தங்களுடைய பணத்தை இழந்து கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்கள். எனவே இறைவனிடம் ஜெபிக்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. இப்படி தோபியா, சாரா இவர்களுடைய இல்லம் ஒரு ஜெபிக்கும் இல்லமாக, இறை வேண்டலின் இல்லமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்த ஆபிரகாம், அவருடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை எதற்கு உதாரணமாக சொல்வார்கள்? விசுவாசத்தின் தந்தை. அவர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியிலே அவருக்கு என்ன சொல்லப்படுகிறது? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய அருள் வரங்களால் உன்னுடைய குடும்பத்தை நான் நிரப்புவேன் என்று சொன்னது போது அவர் சொன்னாரு, எனக்குத்தான் குழந்தை இல்லையே, இதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? எனக்கு தேவையான ஆசீர்வாதமே குழந்தை தான், அதுவே இல்லை, இதை விட பெரிதாக நீர் எனக்கு என்ன கொடுக்க போகிறீர் என்று சொல்லி இன்னொருவருடைய பெயரை சொல்லி, அவர் தானே எனக்கு பின், அதுவும் என்னுடைய அடிமையின் மகன், அவனைத்தானே அடுத்து நான் வாரிசாக கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று அவர் சொன்னபோது, இல்லை இல்லை, உனக்கு பிறந்தவனே உன்னுடைய வாரிசாக உன்னுடைய சொத்தை எல்லாம் ஆள்பவராக இருக்க போகிறான். நீ வெளியே வந்து வானத்தை பார், விண்மீன்களை பார், உன்னால் என்ன முடியும் என்றால் நீ எண்ணிப்பார், இதை விட அதிகமாக உனக்கு நான் சந்ததியை பெருகச் செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு நிறைவேறுகிறது. முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருடைய பேர் என்ன? ஈசாக். வெரி குட். ஆக ஒரே ஒரு மகன், அதுவும் முதிர்ந்த வயதில். தந்தையாம் இறைவன் என்ன சொல்றாரு? அந்த ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். நாமளா இருந்தா முடியவே முடியாது, ஓடி போயிருப்போம். ஆனால் அவர் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கையும் பலியிட துணிந்தார். காரணம் என்னவாக இருக்கும் என்று நாம் ஆராய்ந்து அறிந்தால், இவனை நாம் பலியாக கொடுத்தாலும் இவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் தந்தையாம் இறைவனிடம் இருக்கிறது. அவனுக்கு உயிரை கொடுத்து மீண்டும் என்னுடைய மகனாக தருவார் என்று அவர் ஆழமாக நம்பினார், விசுவசித்தார். எனவேதான் அவரை பலியிட துணிந்த போது அதை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தந்தையாம் இறைவன் பாராட்டுகிறார்.
எனவே ஆபிரகாமினுடைய குடும்பம் விசுவாசத்தின் முன்மாதிரியான குடும்பமாக இருப்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக எல்கானா, அன்னா, இந்த குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கிறது. காரணம், குழந்தை இல்லை இவர்களுக்கு. எனவே இவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மனைவியினுடைய உள்ளம் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை அவர் நினைத்திருப்பார், குழந்தை இல்லை என்பதற்காக இன்று எத்தனையோ பேர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து ஓடி போகிறார்கள். கேட்டால், உனக்குத்தான் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இல்லையே, நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உதறி தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யும் சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். அப்படி ஒரு பயம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கணவர் அவரை பார்த்து எல்கானா சொல்கிறார், 10 குழந்தைகள் உனக்கு இருந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைந்திருப்பாயோ, ஆறுதல் அடைந்திருப்பாயோ, ஆற்றல் பெற்றிருப்பாயோ, அதற்கு நான் சமமாக இருக்கிறேன். நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இவர்களுடைய இந்த அன்பை பார்த்து தந்தையாம் இறைவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். எனவே அவர்களுக்கும் ஒரு வாரிசை, ஒரு மகனை கொடுப்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணியிலே இன்னொரு திருக்குடும்பத்தையும், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தையும் நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் அப்போஸ்தலர் பணி என்று சொல்லுவோம். திருத்தூதர் பணியிலே அக்கில்லா, பிரிசில்லா, இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக தன்னுடைய இல்லம் தேடி வருபவர்களை தன்னுடைய விருந்தோம்பல் பண்பினால், இனிமையான வரவேற்பினால், தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பினால் இறைவன் இவர்களை ஆசீர்வதித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி விவிலியத்திலே சிறந்த குடும்பங்களுக்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். இதை எதற்காக சொல்லுகிறேன்? ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பண்பை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இந்த அனைத்து பண்புகளும் ஒரு சேர ஒருங்கிணைந்த குடும்பமாக இருப்பதுதான் நம் திருக்குடும்பம். யோசேப்பு, அன்னை மரியா, இயேசு, இந்த மூவரும் இணைந்திருக்கின்ற திருக்குடும்பத்திலே உலகத்தில் இருக்கின்ற அத்தனை புண்ணியங்களும், அத்தனை நற்பண்புகளும், அத்தனை சிறந்த குணங்களும் ஒரு சேரப்பட்ட குடும்பமாக இந்த திருக்குடும்பம் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்று அதற்கு விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு குடும்பம் என்பது, திருக்குடும்பம் என்றால் திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து விட்டால் மட்டும் திருக்குடும்பம் அல்ல. அந்த குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா? இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற குடும்பமாக இருந்தால் அது திருக்குடும்பம். திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை பிறந்து விட்டது, எனவே நாங்கள் திருக்குடும்பம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அளவிற்கு நம்முடைய குடும்பத்தை நாம் அன்பிலும், விசுவாசத்திலும், பிறரன்பு செயல்பாடுகளிலும், நம்பிக்கையிலும், உறுதியிலும், எல்லா நற்பண்புகளிலும் நம்முடைய குடும்பத்தை நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுதுதான் அது திருக்குடும்பமாக மாறும். அப்படிப்பட்ட பண்புகள் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்கின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், குடும்பமாக எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே எத்தனை குடும்பத்தினர் அப்படி வந்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பங்குகளிலே பார்த்தால் பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கும், ஆண்களுடைய கூட்டம் குறைவாக இருக்கும். காரணம், ஆண்களுக்கு நீ போயிட்டு வா கோயிலுக்கு, எனக்கு வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளையும் மனைவியையும் ஆலயத்திற்கு அனுப்பிவிட்டு இவர்கள் வேறொரு வேலையை செய்ய சென்று விடுகிறார்கள். இதுவல்ல திருக்குடும்பம் என்பது. திருக்குடும்பம் என்பது திருப்பலிக்கு குடும்பமாக வர வேண்டும். வார நாட்களிலே வர முடியவில்லை, பணி சுமை, மற்ற வேலைகள் என்றாலும் கூட ஞாயிற்றுக்கிழமைகளிலே குடும்பமாக இணைந்து வந்து திருப்பலி கண்டு இங்கே ஆண்டவரிடம் ஜெபிக்க
கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பம் தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் திருக்குடும்பமாக திகழ முடியும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாற இந்த ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கீழ்ப்படிதலின் மகிமையை உன் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளித்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், துன்பங்களினால் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை உம் அன்பில் இணைத்திடும் எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து குடும்பங்களில் நீர் விரும்பும் அன்பு, அமைதி, இறையச்சம் நிறைந்து நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் வருவோமாக. இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில்
ஏறுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.